ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்தியா டெஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித், கோலி, ஆஷ் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்து. புது கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் கருண் நாயர் உள்ள எடுத்திருக்காங்க. சில நோட்டபிள் ஆப்சன்டீஸும் இருக்காங்க, லைக் ஷமி. ஆஹ் ஆஹ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஸ்குவாட வழக்கம் போல படிச்சிருவா. அதுக்கு ரொம்ப டேக் ஃப்ரம் அதுதானே ரூலே. நீங்க ஸ்குவாட படிச்ச அப்புறம் தான் பேச்சே. டன். ஸோ ஸ்குவாட படிச்சிடுறேன். 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். சுப்மன் கில் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், துருவ் ஜூரல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், பிரசீத் கிருஷ்ணா, சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் தாக்கூர், ஹர்ஷதீப் சிங். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பீடா? இதுல முக்கியமா ஷமி தான் எனக்கு தோணுது. மிச்சம் இவங்க 3 பேர் ரிட்டையர் ஆனவங்க. இந்த 4 பேர் மெயின் பிளேயர்ஸ் இல்ல. என்ன நினைக்கிறீங்க? பயங்கர லாஸ் ஷமி. நான் திருப்பி சொல்றேன், அன்பார்ச்சுனேட்லி அந்த பழைய ஷமி திரும்பி வரல. இன்ஜுரிக்கு அப்புறம் இஸ் ஸ்டில் இன்ஜூர்டு, அதனால இஸ் மிஸ்ஸிங் அவுட். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே 5 டெஸ்ட் மேட்சஸ். இந்த வார்னிங் ஆஸ்திரேலியா சீரிஸ் போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இஃப் யூ ரிமெம்பர். நான் திருப்பியும் சொல்றேன், அவரை ஓவர்லோடு பண்ணீங்கன்னா திருப்பியும் உடஞ்சு போயிடுவாரு. ஏன்னா வந்துட்டு அவரோட போலிங்கை நான் பார்த்ததுல இருந்து ஹஸ் நாட் டன் எனி சேஞ்சஸ் டு இஸ் போலிங் ஆக்ஷன், ரன் அப் ஆர் ரிலீஸ் பொசிஷன் ஆர் எனிதிங். அதே ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் தான் இருக்கு, சேம் ரிலீஸ் பாயிண்ட் தான் இருக்கு. செம்ம லோடோட இப்ப வந்துட்டு கடைசி எல்லா மேட்சும் ஸ்டீமிங்லி குவிக் பயங்கரமா போட்டிருக்காரு. அவர் 5 டெஸ்ட் ஆட மாட்டாரு. ஷமியும் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி. கொஞ்சம் பயம் பிரசீத் கிருஷ்ணாவோட ஃபிட்னஸ்லயும் எனக்கு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அவரும் ஒரு இன்ஜுரி ப்ரோன் தான், அந்த ஒரு பயமும் அவர் எனக்கு இருக்கு. ஐபிஎல் தாங்கினதே பெரிய விஷயம் பீடா. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன ப்ரீ சீசனு. பாவம், பட் வி வில் விஷ் வெல். பட் தென் அன்பார்ச்சுனேட்லி ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதானே இருக்கு. நீங்க ட்ராக் ரெக்கார்ட சொல்றீங்க, யூஆர் நாட் விஷிங் இம் எனி பேட், யூஆர் டெல்லிங் த ட்ரூத். எனக்கு அந்த ஒரு ம். பயம் இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு பிரில்லியன்ட் ஸ்குவாட் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மன வருத்தம் தான் எனக்கு. இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் ரெடி டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட். he deserve to find a place in this team. என்ன பொறுத்த வரைக்கும் வேற எதையும் விட்ட மாதிரி தெரியல. எவ்ரி ஒன் who did well was ரிவார்டட். கருண் நாயர் உள்ள வந்தது, அபிமன்யு ஈஸ்வரன் உள்ள வந்தது, பொட்டு மேல அடிச்சிருக்காங்க செலக்டர்ஸ். 100 out of 100. ஷமி வேற வழி கிடையாது, இன்ஜூர்ட் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா சேர் இருக்கணும். கேட்டா திருப்பி திருப்பி ஷார்ட் பால் ப்ராப்ளம், ஷார்ட் பால் ப்ராப்ளம்ல சொல்லாதீங்க. வச்சு நிம்மக்கிறாரு ஷார்ட் பால் போட்டா. இப்போ his confidence level is high. The only captain to take 3 IPL teams to playoffs. அப்படிங்கும் போது ஈவன் தோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், என்ன ஒரு மென்டல் ஃப்ரேம்ல அவர் வருவார், என்ன ஒரு பாசிட்டிவ் வந்திருப்பாரு அவர் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இல்ல பேடா, நீங்க ஃபார்மேட் மிக்ஸ் பண்றீங்க, தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. ஐ இல்ல திங்க் இல்ல தட்ஸ் இல்ல கரெக்ட். இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் கிளாஸ் பிளேயர், குவாலிட்டி பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். ஒரு சிலர் தான் வந்து ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் நம்ம சொல்லுவோம். ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். ஈ ஷுட் ஹவ் பீன் தேர். அதுதான் நான் நினைக்கிறேன் மேடம். இப்ப அதுதான் மத்தபடி நல்லா பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். தேவ் செலக்டட் பிரில்லியன்ட் ஸ்குவாட். என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு பாருங்க. ஐ வாண்ட் கியல் டு பேட் நம்பர் 4. அது நடக்க போறது இல்ல. So Yashasvi Jaiswal is going to open with KL Rahul. Number 3 is going to be Sai Sudarshan. Number 4 is going to be Shubman Gill. Number 5 is going to be Karun Nair. Number 6 Rishabh Pant. Number 7 Ravindra Jadeja. Number 8 Nitish Kumar Reddy. Number 9 Jasprit Bumrah. Number 10 Siraj. Number 11 Praseed Krishna. இதுதான் ஸ்டார்டிங் பிளேயிங் லெவனா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல பீடா, எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி பதில இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் வந்துருவாங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி கருண் நாயருக்கு டெஸ்ட் டப் கொடுக்க மாட்டேங்கன்றீங்களா? அதான் பீடா, நீங்க சொல்றது வந்து கன்வென்ஷனல் பிளேயிங் லெவன். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெவன். ஓகே, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் அந்த அந்த ஸ்பாட்ல ஆடுறதா, இல்ல சுந்தர் மாதிரி ஒருத்தர் ஸ்பின்னிங் ட்ராக்னா சுந்தர் மாதிரி ஒருத்தர் ஆடுறதா, இவ்வளவுதான். ஆனா அவங்க வந்து இந்த டெம்ப்ளேட்டே பிரேக் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு பிளேஸ், பந்த் 5, ஜடேஜா 6, நிதிஷ் 7, ஷார்துல் 8ன்னு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. இல்லாட்டி இந்த நிதிஷ் ஷார்துல்ல ஒருத்தர் எடுத்துட்டு வாஷிங்டனையும் ஆடிட்டாங்கன்னா அந்த 8 வரைக்கும் பேட்டர் வேணும் அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கு தான் போவாங்க அவங்க. நெத்தி அடி அடிச்சீங்க. அந்த டவுட் எனக்கும் கண்டிப்பா இருக்கு. அதை பண்ணக்கூடாது. நம்பர் 5ல someone like Karun Nair should play. Is in the form of his life. They have to give him an opportunity to see what he does. ஒன்னு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க,
It has to be between Nitish Kumar Reddy and Shardul Thakur. Shardul. Nitish Kumar Reddy is a batting all-rounder. Shardul Thakur is a bowling all-rounder. லார்டு வந்து இன்னொன்னு சொல்றேன், இதை நீங்க ஒத்திக்கிறீங்களோ இல்லையோ, 125/7 இருக்கும், 55 ரன் அடிப்பாரு லார்டு. அதனால எப்ப வரப்போறாரு நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 6 பண்ட் 7 ஜடேஜா 8 தான் நிதிஷ்குமார் ரெட்டி வரப்போறாரு. 8 தான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வரப்போறாருன்னா யூ வுட் ராதர் வாண்ட் டு ஹாவ் அ bowler லைக் ஷார்துல் தாக்கூர் who can score 30 runs. என்னமோ கையை சுத்தி என்னமோ காலில் எங்கே போடுவாரு, எட்ஜ் பிளிக்காட போய் லெக் கிளான்ஸ் விக்கெட் கீப்பர் கேட்ச் போயிடு சார். தட் இஸ் வாட் ஷார்துல் தாக்கூர் brings into the table. உங்க 9, 10, 11 யார் பீடா? 8 சரி, இதுல ஒருத்தர் 9, 10, 11 யார் உங்களுக்கு? பும்ரா, சிராஜ், பிரசீத், இதுல கொஸ்டினே கிடையாது. ஓகே, அப்ப ஹர்ஷதீப்புக்கு வாய்ப்பு இல்ல. என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு பிரசீதுக்கு பதிலா ஹர்ஷதீப் ஆடுவேன். என்ன கேட்டீங்கன்னா நான் பிரசீதுக்கு பதிலா ஹர்ஷதீப் ஆடுவேன். ஏன்னா உங்களுக்கு சிராஜும் ஹிட் த டெக் போலரு, பும்ராவும் ஹிட் த டெக் போலரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி எனக்கு வேணும் ஃபுல்லர் லென்ஸ்ல பால உள்ள வெளியே கொண்டு போறதுக்கு. ஆனா இவங்க ரீசன்ட் ஃபார்மை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆல்தோ தீஸ் கைஸ் ஆஃப் பிளேட் டெஸ்ட் கிரிக்கெட். பிரசித் கிருஷ்ணா கடைசி டெஸ்ட் மேட்ச், இந்தியா தோத்த டெஸ்ட் மேட்ச் ஆனாரு, நல்லா போட்டாரு. இஃப் யூ ரிமெம்பர், டேக்கிங் தட் இன்டு கன்சிடரேஷன் அவங்க அப்படி போவாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷார்துல் தாக்கூரையும் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங்கை தான் ஆடுவேன். கருண் நாயருக்கு லேண்ட் ஓவர் த டெபோ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க அதை பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்க எப்படி போவாங்க, இல்ல போன இதுல வந்து பிரசித் கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லா போட்டாரு டெஸ்ட் மேட்ச்ல. ஐபிஎல் ரோரிங் ஃபார்ம். ஷார்துல் தாக்கூர் ஆடவே இல்லை ஒரு ஐபிஎல். திடீர்னு நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ஐபிஎல்ல போலிங் போட போறாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்ஸ்மேன் நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுக்கலாம், அப்படிதான் பண்ணுவாங்க. இட் won't be a bad choice, but I would say that it will not be an ideal choice. இங்கிலாந்துல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் 4 potent bowlers to bowl them out. ரவீந்திர ஜடேஜாவோட ரோலை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவே ஃப்ரம் ஹோம் இஸ் அ சப்போர்ட்டிவ் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் who can give you 17 overs for 44 runs. அத ரவீந்திர ஜடேஜா பண்ணிட்டாருன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு பிரேக் கிடைக்கும், சூப்பர்வா வந்துடும். ஷார்துல் தாக்கூரோ நிதிஷ் ரெட்டியோ பாத்தீங்கன்னா ஈவன் தோ தே ஆர் விக்கெட் டேக்கிங் bowlers, கொஞ்சம் ரன் அங்கங்க போகும். தென் யூ காட் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers. இப்படிதான் அவங்க போகணும். கருண் நாயருக்கு டெபு கொடுத்தே கொடுக்கணும். ஆனா நீங்க சொல்றது மாதிரி எனக்கு 11 பேர் வரைக்கும் பேட்டிங் ஆடணும்னு அந்த தியரி எடுக்க சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் a time you have to test கருண் நாயர் and see whether he has got him to perform in international cricket. இதுக்கப்புறம் நீங்க அங்க கொண்டு போய் அவர் உட்காந்து வச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பும்ரா இஸ் நாட் கோயிங் டு பிளே 5 டெஸ்ட் மேட்சஸ். இன்னொரு ஸ்பியரட் போலரை நீங்க இன்வென்ட் பண்ணணும். அது ஹர்ஷதீப் சிங்கா இருந்ததுன்னா தப்புன பும்ரா 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டு 3வது டெஸ்ட் அவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னா ஹர்ஷதீப்போட எமர்ஜென்சி 2 டெஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சுச்சுன்னா இட்ஸ் பி a பாசிட்டிவ் போனஸ் ஃபார் இந்தியா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் பீடா. இப்ப இவரு வந்து நிதிஷ் ஷார்துல் அதை நம்ம பேசிட்டோம் தேவையான அளவுக்கு. இப்ப கருண் நாயரை டிராப் பண்ணிட்டு 2 பேரும் ஆடுறதுதான் மகா அவங்க பண்றதுலே டிஃபிகல்ட். நான் சொல்ல விரும்பல, அப்படி பண்ணக்கூடாது ஐடியலி. பட் அவங்க அதை பண்றதுக்கு ஒண்ணு கருண் நாயர் மாதிரி ஒரு ஃபுல் பேட்டரை ஆடிட்டு போயிடலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஸ்பாட்ல ஹர்ஷ்தீப் மாதிரி ஒரு பவுலரே ஆடிட்டு போயிடலாங்கிற. நீங்களா தானே இங்க பாருங்க, 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொன்னீங்கல்ல ஜெயிக்கிறதுக்கு. இல்ல குல்தீப் யாதவே ஆடிட்டு போயிருங்க, ஒரு பவுலரையாவது ஆடிட்டு போங்க, ஃபுல் பவுலர் ஃபுல் ஃபிளெஜ் பவுலர். நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. 4 ஸ்ட்ரைக்கிங் ஃபாஸ்ட் போலர் வேணும். இங்கிலாந்தோட ஸ்ட்ரென்த் போலிங் கிடையாது. அவங்களோட போலிங்க பாருங்க, ஜோஷ் டங், கஸ் ஹட்கின்சன், பென் ஸ்டோக்ஸ், ஷோயப் பஷீர். இட் டசன்ட் லுக் ரியலி த்ரெட்டனிங் டு ரன் யூ அவுட். இப்ப நீங்க அவங்க ஒரே பிரச்சனைனா ரூட்டெல்லாம் அவுட்டே பண்ண முடியாது. பென் ஸ்டோக்ஸும் அடிப்பாரு, ரூட்டை அடிப்பாரு, அந்த கிராலி அடிப்பாரு, டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. ஹாரி புரூக் அங்க போய் அடிப்பாரு. இப்பயே சொல்ற ஹாரி புரூக் அடிப்பாரு, அந்த ஜம்மி ஸ்மித் அடிப்பாரு. இப்போ உங்களுக்கு மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, ஏன் அதை நான் சொல்றேன்னா அதான் ரீசன். ஹவ் 4 பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் bowlers. நான் சொல்றது தெரிஞ்சுக்கோங்க, ஜடேஜா இஸ் நாட் கோயிங் டு வின் a cricket match with the ball in red ball போது அவர் சப்போர்ட் போலர் அப்படிங்கும் போது இல்லையே. இப்போ உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், இப்ப நீ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரூட்டை எடுத்துருங்க. இப்ப நம்பர் 7ல உங்களுக்கு ஜடேஜா வராரு, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப், ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் 4 ஃபாஸ்ட் bowler ஆடிடுங்க. எவ்வளவு பேட்டிங் வேணும் உங்களுக்கு? இப்ப நான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, ஓகே. உங்களுக்கு KL ராகுல் கிளாஸ், சாய் சுதர்ஷன் ரன் அடிப்பாரு, சுப்மான் கில் ரன் அடிப்பாரு, ரிஷப் பண்ட் டெஸ்ட்ல இஸ் ஆல்வேஸ் டன் வெல்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கருண் நாயர், ரவீந்திர ஜடேஜா. இது கூட என்னையா பேட்டிங் வேணும் உங்களுக்கு? 7 பேட்ஸ்மேன் பொட்டன்ஷியல் எனப் டு வின் கிரிக்கெட் மேட்ச் ஃபார் யூ அண்ட் தென் கிளவுடட் வித் 4 பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த ஒரு விஷயம் என்ன உங்களுக்குன்னா, இந்த மாதிரி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சீங்கன்னா பும்ரா ஒரு ஸ்பெல்ல 4 ஓவர் மேல போட வேண்டிய அவசியமே கிடையாது. there is a good chance that if you manage Bumrah well, is going to last for 5 test matches. அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணீங்க, அது நடக்காது. அவங்களுக்கு நம்பர் 8ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு போவாங்க. இங்கிலாந்துல அது தேவை இல்ல. ஒரு குக்கப் இதுவும் சொல்றேன் பாருங்க, ஒரு செஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பரம பிளாட் ஆயிடும் பிச்ச. ஃபர்ஸ்ட் செஷன்ல அப்படி இப்படி அலையும், கிளவுட் இருந்தா அலையும், மழை இருந்தா அலையும். அது இல்லைன்னா செம பிளாட் ஆயிடும். ரன் கண்ட்ரோல் பண்றதை நிறுத்தவே முடியாது. அவங்க அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபால் பிஹைண்ட் when it comes to bowling unit. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறது தான் பெட்டர். ஐ வில் நாட் ட்ரை அண்ட் சி கெட் குல்தீப் யாதவின் பெருசா பர்ச்சேஸ் இருக்காது. ஜடேஜா வச்சு ஓட்டிடுவேன் 17 ஓவர். நானு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பேன். தட் இஸ் வாட் ஐ வில் டூ. பண்ணுவாங்களா தெரியாது. ஆமா, அதுதான் பண்ண மாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்ப நோட்டபிள் ஒமிஷன்ஸ் பத்தி பேசலாம் பீடா. சர்ஃபராஸ் கான் டீம்ல தான் இருந்தாரு. இப்ப வெயிட் எல்லாம் குறைச்சு ரெடி ஆகி வந்தாருன்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவரு இப்போ மிஸ் அவுட் ஆயிட்டாரு டீம்ல. ஹர்ஷித் ராணா கம்பீரின் செல்ல பிள்ளைன்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சிட்டாங்க, வெளியே உட்காந்துட்டாரு இப்படி. இந்த மாதிரி சில நோட்டோ. தேவதத் படிக்கல் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜூர்டு. தனுஷ் கோட்டியான் போன வாட்டி கன்சிடர் பண்ணாங்க, இஸ் நாட் இன் கன்சிடரேஷன் நவ். வேற யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க பீடா? இவங்கெல்லாம் மிஸ் அவுட் ஆயிட்டாங்க. ஷமி ஆஃப் கோர்ஸ். ஷமி இன்ஜூர்டு ஜெனுவன், தேவதத் படிக்கல் இன்ஜூர்டு. தனிஷ் கோட்டியன் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கே இடம் இல்லைங்கும் போது தனிஷ் கோட்டியனுக்கு இடம் கிடையாது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா இப்ப எல்லாரும் அப்படி யோசிச்சிருப்பாங்க. அது பிறகுதான் வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காங்க. ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் ஜடேஜா இருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு பதிலா இப்படி 2 பேர் ஆட போறது இல்ல. அதனால வந்து இப்படி ஜடேஜா வித் பால் டெலிவர் பண்ணல. இஸ் பிளேயிங் as a batsman who can bowl and he has saved us from miraculously bad situations many times home and awayன்றதுனால அவர் எப்படி 5 டெஸ்ட் அவர் ஆடிடுவாரு. அதனால அவர் கிடையாது. அதுக்கப்புறம் அர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற பாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே they deserve to be in. இப்ப ஆகாஷ் தீப் பியூட்டிஃபுல்லா போட்டார் ஆஸ்திரேலியால. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, ஆகாஷ் தீப் பதில் அர்ஷித் ராணா கொண்டு வந்துருக்கலாமே. தப்பு. ஆகாஷ் தீப் பியூட்டிஃபுல்லா போனார். செலக்டர்ஸ் எந்த தப்பும் பண்ணல. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் எனக்கு ஒரு இது இருந்தது. அப்புறம் இன்னொரு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். அதாவது இப்ப சர்ஃப்ராஸ் கான் வரணும்னா கருண் நாயர் வெளியில போகணும். both of them cannot find a place because Abhimanyu ஈஸ்வரன் has been phenomenal in domestic cricket. எங்க நியாயம் இருக்கோ அது பேசணும். இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்க, அப்ப அபிமன்யு ஈஸ்வரன் டிராப் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வந்துருக்கலாமே. நோ, Abhimanyu ஈஸ்வரன் has done well. He has not been given an opportunity. How can you drop him? But at least Sarfraz got an opportunity even though he didn't do badly. இப்ப கருண் நாயரா சர்ஃப்ராஸ் கானா? கருண் நாயர் ஸ்மாட்ல ரன் அடிச்சாரு, ரஜித் ராத்ல ரன் அடிச்சாரு, விஜயதான ரன் அடிச்சாரு. இப்ப ஐபிஎல்ல பெட்டரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா he couldn't carry on the momentum. That should not be the talking point to take his selection away from the test teamன்றதுனால வேற வழி கிடையாது. I feel very sorry for சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கான் is young and he will get his opportunity. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே. ஸோ இது இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ரோஹித், கோலி, அஸ்வின் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ரோட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் இவங்களாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ரஹானே, புஜாரா, புவனேஸ்வர் குமார்லாம் அப்படித்தானே போயிட்டா. அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த ரோடு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சான்ஸே கிடையாது. இப்ப சுப்மான் கில் மாதிரி ஒரு யங் கேப்டனை வந்துட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுக்குறாங்கன்னா தென் யூ ஷுட் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த டோர் இஸ் க்ளோஸ் ஃபார் திஸ் லெஜெண்ட்ஸ். எங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ராணே இஸ் அ லெஜெண்ட், சேத்தேஸ்வர் புஜாரா இஸ் அ லெஜெண்ட். புவனேஸ்வர் குமார் வந்து கேப் டவுன்ல 2018 போட்டாரு பாருங்க. அந்த சீரீஸ்ல நான் இருந்தேன். அவர் ஒவ்வொரு பால் போடும்போதும் அப்படியே மாற புடிச்சுனே வேலை செய்வேன், விக்கெட் விழுந்துருமோன்னு. 2 பக்கமும் சும்மா கோப்ரா நாகப்பாம்பு மாதிரி ஸ்விங் ஆகும் அவருக்கு. இப்ப அவருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஐபிஎல்லே பாக்குறீங்க, ஐபிஎல்ல நல்லா போடுறாரு. கொஞ்சம் பேஸ் குறைஞ்சிச்சு, இந்த சீமோ மட்டும் குறைஞ்சிச்சு. we have to be honest with you, we have to move forward, but this legends cannot be disrespected, but the doors are closed. ஓகே, சரி பீடா. அப்போதான் இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் தான். இதான் டீம். நம்ம நோட்டபிள் ஒமிஷன்ஸ் பத்தியும் பேசணும். பிளேயிங் 11, பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 என்ன மாதிரி காம்பினேஷன் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பேசணும். வென்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹெடிங்லி, எட்ஜ்பாஸ்டன், லார்ட்ஸ், ஓல்ட் ட்ராஃபர்ட், ஓவல் 5 டெஸ்ட் மேட்ச். ஸோ வென்யூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா எந்த பிச்சுமே வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா லார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுமே ஒழிய மத்த எந்த பிச்சு நாட்டிங்கம், போல் டிராஃபர்ட்ல சல்லி ஸ்பின் எடுக்காது, சல்லி ஸ்பின் எடுக்காது. அது செகண்ட் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் எவ்ரிடே பாத்துட்டீங்கன்னா பயங்கர பாட்டாவாயிடும்.
அவங்க வந்து ரொம்ப அந்த சீரீஸ் வந்து தோத்த எரிச்சல்ல இந்த மாதிரி வென்யூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஐ கேன் டெல் யூ தட் தேர் bowling இஸ் நாட் தட் கிரேட் ஆர் எனிதிங் டு பி worried about லூஸ் ஸ்லீப். ஆண்டர்சன் இல்ல, பிராட் இல்ல, உங்களுக்கு அந்த ஐ டோன்ட் ரியலி see that bowling really threatening. ஆனா இந்தியா வந்து ஆல் ஆஃப் சடன் ரோஹித் இல்ல, கோலி இல்ல அப்படிங்கும் போது இன்எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் விளையாடுது. ஜெய்ஸ்வால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றவருடைய எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ஜெய்ஸ்வால். கேஎல் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கில்லும் பாத்தீங்கன்னா கில் ஒன்லி ஆவரேஜஸ் 26 இன் சேனா, பட் இட்ஸ் வெரி குட் பிளேயர். பட் அவரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் காட் டிராப்ட். இஃப் யூ ரிமெம்பர் இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஓவர்சீஸ்ல சாய் சுதர்ஷன் புதுசா உள்ள வர போறாரு, கருண் நாயர் இஸ் கோயிங் டு மேக் ஹிஸ் டெபு அப்படிங்கும் போது சீரியஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீம். அப்படிங்கும் போது அவங்க அதெல்லாம் பார்த்துதான் வென்னிஸ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a tough tour for இந்தியா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Okay, so we will talk about this also, Pira, as it comes along. Preview, series preview, எல்லாமே review. So இதான் நம்ம டீம் for England series. So உங்களுடைய ஃபைனல் தாட் சொன்னீங்கன்னா we can close. திருப்பி அவங்களுக்கு வந்து பிரில்லியன்ட் WTC சைக்கிள் போட்டிருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்னமோ அதை பார்த்துட்டு டப்பு யோ என்னையா டப்பு, இங்கிலாண்டோட ஏதாவது ஹோம்ல கிடைக்கிறாங்களே, வெஸ்ட் இண்டீஸ் ஹோம்ல கிடைக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஹோம்ல கிடைக்கிறாங்க, ஃபாரின் டூர் அவே டூர் ஸ்ரீலங்கா வராங்க. வெஸ்ட் இண்டீஸ் உங்களுக்கு 2 டெஸ்ட் மேட்ச் 4-0 ஜெயிப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா 2 டெஸ்ட் மேட்ச் 4-0 ஜெயிப்பாங்க, ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அதையும் ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாண்டோட இந்தியா கோயிங் டு பீட் நியூசிலாந்து திஸ் டைம். ஆஸ்திரேலியா இங்க வராங்க, 5 டெஸ்ட் மேட்ச் வச்சு செதற விட்டு அனுப்புவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஒரு டெஸ்ட் சீரீஸ் கூட உங்களுக்கு சேலஞ்சிங்கா இல்லைன்னா அப்புறம் எப்படி? இங்க WTC ஃபைனல் போகணும்னா கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு போனோம். டு பி ஆனஸ்ட் வித் திஸ் இஸ் எக்ஸலண்ட். ஆஸ்திரேலியாவை செமாடி அடிப்பாங்க இங்க, நான் திருப்பி சொல்றேன். இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பீடா நீங்க சும்மா இருங்க பீடா, ஸ்பின்னை பிச்சு கொடுத்தா நமக்கு ஆட தெரியல. ஒரு சீரீஸ் அந்த மாதிரி ஆச்சு நியூசிலாண்டோட 12 வருஷத்துல ஒரு தடவை தோத்துருக்காங்க. தட் இஸ் அலவுட் டு ஹேப்பன். தே நாட் கோயிங் டு லூஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இப்ப திருப்பி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, not going to lose against Australia. Even though Ashwin at home in test match is going to be a big miss, by the time the team would have settled. அதுல சந்தேகமே கிடையாது. குல்தீப் இருக்காரு, அக்ஷர் இருக்காரு, உங்களுக்கு ஜடேஜா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த டெஸ்ட் சீரீஸ் நான் ஆனஸ்டா சொல்றேன், it is going to be challenging for India. It won't be easy for India. அது meanwhile அது ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் வரும்போது will come back in the ground conditions, playing 11 and all these things. The series is not going to be easy for India. We will come back once the IPL gets over. We'll come and do again detailed, thorough analysis of what India has to do to get the upper hand against England. Until we come back and entertain you for your next episode with your pinpoint octopus. Thanks a lot and bye-bye.